ஈசாக்கோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை குறித்து 26ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 20-21 நம்ம வாசிக்கலாம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினா அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு ஃபர்ஸ்ட் வாக்குவாதம் பண்ணாங்க, ரெண்டாவது வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் மூன்றாவது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்றதுக்கு என்ன பண்ணலையாமா? வரல. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு டைம் ப்ரெஷர் கொடுத்த உடனேயே இவன் நிறுத்திடுவான்னு நினைச்சிட்டாங்க, இவன் சோர்ந்து போயிடுவான்னு நினைச்சிட்டாங்க, இவன் எழும்ப மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஈசாக்கோடே இருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய பிரயாசத்தை, அவனுடைய வேலையை நிறுத்துறதுக்கு விடல. கர்த்தர் உற்சாகப்படுத்தி நீங்க ஒன்ன மூடி போட்டா என்னப்பா, நீங்க ரெண்ட மூடி போட்டா என்னப்பா, நீங்க ஒன்ன மூடினா இன்னொன்னு ஆண்டவர் எனக்காக திறப்பாரு. நீங்க இன்னொன்னையும் மூடி போட்டா கர்த்தர் இன்னொன்னையும் எனக்காக திறப்பாரு. என்கிட்ட போராடுகிற நீங்க தான் நிற்பீங்களே தவிர நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதற்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, எத்தனையோ பேர் உங்களை என்கரேஜ் பண்ணல, எத்தனையோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. உங்க ஓட்டம் தடைபடும்னு நினைச்சவங்க கொஞ்சம் பேர் இல்லை. மனிதர்களை விட பிசாசு உங்களுக்கு ரொம்ப குறியா இருந்தான். அவ்வளோதான்டா நீ முடிஞ்சிட்ட. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஓடிட்டு தானே இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஓடிட்டு தானே இருக்கிறீங்க. நிறைய பேர் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த வேலை ஸ்தலம் முடிக்கும் போது நினைப்பாங்க, இனி வேலைக்கே போயிடக்கூடாதுடா, சம்பாதிக்காம கடந்தா கூட பரவாயில்ல, அவ்வளோதான், என்ன கஷ்டப்பட்டாலும் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில திரும்பவும் அதே ஃப்ரெஷ்னஸோட எழும்பி எங்க போவோம் நம்ம? சத்தமா சொல்லுங்க. இவங்க நின்றுவாங்கன்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணல, நிக்கல, நம்முடைய ஓட்டம் நிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால கர்த்தரே தர்றாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, நீங்க வேதம் வாசிக்க மாட்டீங்க, நீங்க திருச்சபைக்கு போக மாட்டீங்க. உங்களை நிறுத்தலான்னு எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் இன்னைக்கு வரைக்கும் உங்க ஓட்டத்தை நிறுத்த முடிஞ்சிருச்சா? உங்க ஓட்டத்தை நிறுத்த முடிஞ்சிருச்சா? இல்ல. அந்த வாரம் தான் சோர்ந்து போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவீங்க. இனி அவ்வளவுதான், இதான் லாஸ்ட் சண்டே, எனக்கு இதுக்கு மேல அவ்வளவுதான், இதுக்கு மேல ஜெபிக்க மாட்டேன், இதுக்கு மேல பைபிள் வாசிக்க மாட்டேன், இதுக்கு மேல எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு வருவோம். ஆனா அந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே கர்த்தர் பேசுவாரு. 1000 பேர் இருப்பாங்க, அந்த 1000 பேரை விட்டுட்டு உங்க ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ நீங்க கேள்வியோட வருவீங்க. உள்ள வந்தோன்னா, இல்ல ஆண்டவரே, கண்டிப்பா நாளையிலேருந்து நான் திரும்பவும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்முடைய ஓட்டத்தை இன்று வரையிலையும் நம்ம நினைச்சா கூட நம்மளால நிறுத்தவே முடியல. கர்த்தர் நம்மளை ஓட வைத்து கொண்டே இருக்கிறார். இதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. இப்ப சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தம், ஆண்டவரே ஓட்டம் முடியல சிஸ்டர், பிரதர், உங்க ஓட்டம் முடியல. நீ காலால் கூட ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீங்கள் குதிரைகளோடு ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உங்க ஓட்டத்தை நிறுத்துறதற்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுத்த போதிலும் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் இன்னும் இப்போ ஓட பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல, இனியும் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க மரணம் வரைக்கும். ஆண்டவர் உங்களை ஓட பண்றதற்கு, கர்த்தர் உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு உலகத்தில் இருக்கிற எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, மனிதனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் பேசினாலும் கர்த்தர் உங்களை ஓட வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை குறித்து நமக்கு தியானிச்சோம். 26ஆம் அதிகாரத்திலே
22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நன்றாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே சித்ரா முடிஞ்சிருச்சு. இப்போ சித்ரா முடிச்சுட்டு வெளியே வராரு. இப்போ ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாராமா? ரெகபோத் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்தாரு. ரெகபோத் இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ண வராததுனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். பொதுவா இவர் எப்படி சொல்லியிருக்கணும் தெரியுமா? எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துலயாவது நான் ஒழுங்கா இருப்பேனா? இந்த இடத்துலயாவது நீர் எங்களை ஒழுங்கா வச்சிருப்பீங்களா? இல்லை இங்க இருந்தும் துரத்திடுவீங்களா ஆண்டவரே? இங்க இருந்தும் எடுத்துருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்க வேண்டிய நாவு என்ன சொல்லுது? கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எத்தனையோ சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆமோதிக்கிறீங்களா? நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படின்றது சாதாரணமானது இல்லை. உங்களுக்கு வந்த சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப துக்கமான ஒரு செய்தி. ஒரு தாயாருடைய ஒரு வாலிப தம்பி வெளியூரில் இருந்தான். அந்த வெளியூரில் இருக்கும்போது அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய பாடி கூட இங்கே வரல. அப்போது எல்லாருமே அந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இனி இந்த அம்மா யாராலும் தேற்றவே முடியாது, இந்த அம்மாவும் சேர்ந்து செத்துரும் போல தெரியுது அப்படின்னு அவங்க மயக்க முடிச்சு விழுந்திருக்காங்க. ஆனால் திடீரென்று ஒரு 15-20 நாட்கள் தாண்டி அவங்கள நான் சந்திக்கிறேன். எனக்கும் ஒரு பயமாக தான் இருக்கு. அவங்கள சந்திக்கும் போது என்ன சொல்ல போகிறாங்களோ பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன ஆறுதல் படுத்திட்டார் பாஸ்டர், கர்த்தர் என்ன ஆறுதல் படுத்திட்டாரு, கர்த்தர் என்ன தேற்றிட்டாரு. ஐயோ அந்த வார்த்தையை நான் அவங்களிடத்துலேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதுனால அந்த துக்கத்தை தாங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகல கிருபையும் கர்த்தரே தந்தார். உங்களை எத்தனை பேர் தூசிச்சாங்க, உங்களை எத்தனை பேர் வெறுத்து பேசினாங்க, உங்களுக்கு எத்தனை சூழ்நிலை வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரா? ஏற்றுக்கொள்கிற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க சுகமா இருக்கிறீங்க, நீங்க பலனா இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, போனா போட்டும்பா, கடந்ததை நினைச்சு நீ நினைச்சியாத, கவலைப்படாத, நடந்ததை மறந்துரு, கர்த்தர் புதியதை. இப்பவும் நிறைய பேருடைய மனசு அப்படிதான் சொல்லுது, 2020 போனா போட்டும்பா விட்டுரு, கர்த்தர் 2021 வச்சிருக்கிறாரு, அதை எனக்கு வெற்றியா மாற்றி தருவாரு. இப்படிப்பட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ள கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர், எத்தனை டாக்டர்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணம் வரல? இப்போ நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், இப்போ நம்ம விசுவாசிட்டு தானே இருக்கிறோம். இப்போ வாக்கு தத்துவம் உங்களுக்கு நேராய் வரும்போது நீங்க நம்பிட்டு தானே இருக்கிறீங்க. சொல்லுங்க, நம்பிட்டு தானே இருக்கிறீங்க. உங்க சொந்தங்கள் சொல்லிட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நெகட்டிவான எண்ணம் வரவே இல்லைல்ல. இன்னைக்கும் அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணத்தை யார் கொடுத்தது அப்படின்னா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கிறார், அப்படி ஜெபிக்க வைக்கிறார். சோ அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. ஆமென். 10 வருடமா 5 வருடமா எதிர்பார்த்து கூட இன்னும் நம்ம இன்னும் எதிர்பார்ப்போட தானே இருக்கிறோம். ஆமா, எதுக்கிறீங்களா? இன்னும் எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டப்பா, என்னப்பா எதிர்பார்க்குற அப்படின்னு யார் சொன்னாலும், இல்லை காலதாமதமானாலும் ஆண்டவர் எனக்காக செய்வார் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வந்திருக்குல்ல, அதற்கு காரணம் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வெகு சீக்கிரத்தில் ஈசாக்கை போல உங்களை பகைச்சவங்களும், உங்களை வெறுத்தவங்களும், உங்களை ஒதுக்கினவங்களும், உங்களை ஏளனமாக பார்த்தவங்களும், உங்களை குறைவாய் மதிப்பிட்டவங்களும் சொல்லுவாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். 2021 வருஷம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென்.
நம்புறவங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைக்காக சோத்துறோன்னு சொல்லுங்க. நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீ என்னை விட்டு விலகல, ஏன்னா நீங்க கைவிடல. சத்தத்தை உயர்த்தி பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி இப்போ இந்த ஜெபத்துல கூட ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்தா போதும்னு சொல்லுங்க. வேற யாரும் என் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீர் என் கூட இருந்தா மதுல நான் தாண்டுவேன்னு சொல்லுங்க. ஹalleluya.